இதுதான் நண்பர்களே நெம்மேலி சால்ட் பிளேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்கிறது. இதில் என்னென்னா இப்போ வந்து மாமல்லன் நீர்த்தேக்கம் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து கவர்மெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் அது எப்படி இருக்குதுன்னு பார்க்க போனால் ஆயிரக்கணக்கான பறவைகள் இந்த ஒரு ஓடையில் தான் தண்ணி இருக்குது. நாங்கள் போனது வந்து தண்ணி இல்லாத நேரத்தில் போனோம். ஆனால் அந்த ஒரு சின்ன ஓடையே வாழ்விடமாக வச்சு எவ்வளோ பறவைகள் இருக்குது பாருங்கள். பெயிண்டட் ஸ்டாக்ஸு, பலவிதமான ஹெரான்ஸு எல்லாம் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லை, சீசனுக்கு வந்து இந்த இடத்துல நிறைய மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வந்து ப்ரீட் பண்ணி போகிறதெல்லாம் வழக்கம். நான் என்னுடைய வாழ்க்கையில் இது மாதிரி அடர்த்தியான பறவைகளை வந்து ஒரு சில பாதுகாக்கப்பட்ட சரணாலயங்களை தான் பார்த்துருக்கேன். இது மாதிரியான ஓப்பன் ஃபீல்டில் பார்த்ததே கிடையாது. அப்படின்னா இது வந்து ஒரு பல்லுயிருக்கு வந்து ஒரு முக்கியமான இடம் அப்படின்றது நமக்கு தெரிய வருது இல்லைங்களா? இந்த பறவைகிட்டே கேட்போம், அது என்ன சொல்லுது, இங்கே மாமல்லன் நீர்த்தேக்கம் வருதே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்போம். புரிஞ்சுதா? இது வந்து ஐயோ 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 அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் எங்கே போவோம் நாங்கள் எங்கே போவோம் நாங்கள் எங்கே போவோம் அப்படின்னு கேட்கும் பாருங்கள். ஒரு 210 வகையான பறவைகள் இதை வாழ்விடமாக கொண்டிருக்கின்றன. இந்த நீர்நிலை கட்டுமானத்திற்காக நம்ம மாற்ற போகிறது வந்து இந்த ஒரு சின்ன உப்பளம் மட்டும் கிடையாது. அதனோடு இணைந்து இருக்கிற அனைத்து வாழ்வுக்கும் நம்ம ஒரு வழி பண்ணி தான். இதுக்கு நிறைய பேர் போராட்டம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்மளோட இணைந்து இந்த பறவைகளும் ஒரு குரல் கொடுத்துருக்கு. இதை வந்து தமிழ்நாடு அரசு பரிசீலனை பண்ண வேண்டும் என்பதை நாம் பல்லுயிர் வழியாகவும் கேட்டுக்கொள்கிறோம். வளர்ச்சி வேண்டாம் என்பது நம்மளுடைய கருத்தல்ல. ஆனால் அந்த வளர்ச்சியோடு மற்ற சூழியல் சம்பந்தமான விஷயங்களையும் பார்த்து செய்ய வேண்டும் என்பதைத்தான் வலியுறுத்துகிறோம்.